Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் தற்பொழுது சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறதாக முக்கிய செய்தியை நாம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷும் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? விரிவா பதிவு செய்யுங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் ஆழ்வார்பேட்டை இல்லத்துல சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பு சுமார் அரை மணி நேரம் நடைபெற்றதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு முதற்கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சமீபத்துல நடந்து முடிந்தது. திமுக கூட்டணியில கடந்த முறை 6 தொகுதியில போட்டியிட்ட விசிக இந்த முறை கூடுதல் தொகுதி வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில புதிய கட்சிகள் வந்திருக்கிறதுனால விசிகாவுக்கு அந்த நம்பர் உறுதிப்படுத்துறதுல இன்னும் ஒரு சுமூக உடன்பாடு அப்படிங்கிறது எட்டப்படாமையே இருக்கு. இந்த நிலையில தான் விசிக தலைவர் திருமாவளவன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஆழ்வார்பேட்டை இல்லத்துல சந்திச்சு தேர்தல் பணிகள் சம்பந்தமாகவும் இந்த கூடுதல் தொகுதிகளுடைய எண்ணிக்கையை உறுதி செய்வது தொடர்பாகவும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்ததா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. விசிகாவை பொறுத்த வரைக்கும் குறைந்தது 8 தொகுதி வேணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல ரொம்ப உறுதியா இருக்கிறதா சொல்லப்படுது. எனவே விசிக தரப்பினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதையும் முதலமைச்சரை சந்தித்த திருமாவளவன் பேசியிருக்கிறார். விரைவில் திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடு சம்பந்தமா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்னும் அந்த பேச்சுவார்த்தையில தொகுதி எண்ணிக்கையை உறுதிப்படுத்திவிட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.